நம்ம கார்த்தியுடைய நடிப்புல பிரேம்குமாரோட இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் மெய்யழகன். பிரபலமான ஒளிப்பதிவாளரான பிரேம்குமார், விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷாவின் நடிப்புல வெளியான 96 அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக இன்ட்ரோ கொடுத்தாரு. கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. வெற்றி படமாக மட்டும் இல்லாம காலம் கடந்துமே கொண்டாடும் படமாக 96 படம் இருந்தது. என்னதான் காதல் கதையாக இருந்தாலுமே அதனை நம்ம பிரேம்குமார் சொன்ன விதம் தான் ரசிகர்களை இந்த படத்தை கொண்டாட ஒரு முக்கிய காரணமாகவே அமைஞ்சது. அந்த அளவிற்கு மிகவுமே நேர்த்தியாகவும் அழகாகவுமே 96 படத்தை கொடுத்திருக்காரு நம்ம பிரேம்குமார் அவர்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 6 வருடங்கள் கழித்து மீண்டுமே மெய்யழகன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்புல மெய்யழகன் அப்படின்ற ஃபீல் குட் படத்தை கொடுத்திருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா மெய்யழகன் கதையை புத்தகமாக வெளியிடவே பிரேம்குமார் அவர்கள் விரும்பியுள்ளாராம். கதையை எழுதி முடித்து தன்னுடைய நண்பரான விஜய் சேதுபதியிடம் இந்த கதையை காட்டியிருக்காரு. கதையை படித்த விஜய் சேதுபதி இத படமாகவே எடுக்கலாம் அப்படின்னு பிரேம்குமார் அவர்களுக்கு ஐடியாவுமே கொடுத்திருக்காரு. அதன் காரணமாகவே தான் கதையாக வழியாக வந்த மெய்யழகன் திரைப்படமாக மாறி இருக்கு. இதனால இன்று வழியாக இருக்கும் மெய்யழகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில பாசிட்டிவான விமர்சனங்களை தான் பெற்று வருது. இந்த படத்திற்கு ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி சினிமா டிராக்கர்கள் ஒரு சில செலிபிரிட்டிஸிற்கு இந்த படத்துடைய சிறப்பு காட்சியை போட்டிருக்காங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு ரிவ்யூஸுமே கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் தற்போது பல செலிபிரிட்டிஸ் இந்த படத்தை பார்க்க திரையரங்கிற்கு சென்றிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது நம்ம அதிர்ஷ்டருடைய மனைவியான ஷாலினி அவங்களுமே இந்த படத்துடைய முதல் காட்சியை பார்க்க பிரபல திரையரங்கிற்கு விசிட் அடிச்சிருக்காங்களாம். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.